நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த இவர் போனதால நம்ம கட்சிக்கு ஒரு பாதிப்பு கிடையாது. இவரு போனனால பாதிப்பு இல்ல தலைவரே, மொத்தமாவே பாதிப்பு தான். அப்படியே மொத்தமா போனாலும் நமக்கு பாதிப்பு கிடையாது. அம்மா ஆரம்பிச்ச கட்சி, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப இந்த நிலைமையில இருக்கு. இது ஆளுங்கட்சிக்கு தான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு எந்த வகையிலயும் இது பாதிக்காது. தலைவரே சும்மா எதையாவது வளரிட்டு இருக்காதீங்க தலைவரே. ஆளுங்கட்சிக்கு எப்படி பிரச்சனை? என்ன பண்ணுவாரு அவரு? இவ்வளவு நாள் சிவப்பு கோட்டையான நம்ம கட்சியில இருந்தாரு, ஏதாவது இது வரைக்கும் எதிர்த்து ஆளுங்கட்சியே திமுக அரசே அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா? ஏதாவது பண்ணிருக்காரா? பிரஸ் மீட்லயே ஏதாவது கேள்வி கேட்டிருக்காரா? ஒண்ணும் பண்ணதில்ல. அவரோட தொகுதியை காப்பாத்திக்கிறதுலதான் குறியா இருந்தாரு. எப்படியோ அவர் தொகுதியில மட்டும் ஜெயிச்சிட்டு இருந்தாரு, வேற எதுவும் பண்ணதில்ல. இப்ப அங்க போய் மட்டும் என்ன பண்ணுவாரு? இது நமக்குதான் லாஸ் அவர் போனது. அது மட்டுமா, இந்த டிடிவி அமிச்சிங்க, டெல்டால ஓட்டு போச்சு. அப்புறம் ஓபி அமிச்சிங்க, இதுல கொங்குல, அது அவரு என்ன ஊருப்பா அவரு, தேனி, அந்த ஊர் சைட்ல எல்லாம் இது போயிருச்சு, முக்குளத்தூர் ஓட்டு எல்லாம் போயிருச்சு. இப்ப இவரு போயிட்டாரு, கொங்கு ஓட்டும் போயிருச்சு. மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, வட மாவட்டத்திலயும் ஓட்டு போயிருச்சு. இப்ப நம்மளுக்கு ஓட்டு வங்கியே இல்ல தலைவரே. இப்போ இவர் தலைவர் அடுத்த எலெக்ஷன்ல என்ன பண்ணுவாரு? தலைவர் அவரு போயிட்டாருன்னா அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல வேற யாரையாவது நிப்பாட்டுவாரு. அவங்க பெருசா மக்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆளுங்கட்சி நிப்பாட்டுற ஆளு ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இருக்கிற எம்எல்ஏவும் போயிட்டு இருக்காங்க. 66 எம்எல்ஏல இப்ப 60 எம்எல்ஏ தான் இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் 50 ஆயிடும் பாது.